KN நேருவை முடக்கிறதுக்காக இப்படி ஒரு ட்ராப்பா மாட்டினாங்க, அவ்வளவுதான். என்ன செஞ்சிட முடியுது வச்சு? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஒரு லஞ்சம் ஊழல் நடந்திருக்கிறதா அமலாக்கத்துறையினுடைய புகார் அமைச்சர் KN நேரு மீல. டிஎன்பிசிலாம் வேணாம், நம்மளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம். கால்ஃபர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1,12,000 பேர் பரீட்சை எழுதுறாங்க. வேலை போட்டு எல்லாம் ஜாலியாக வேலைக்கு போயிறாங்க. இதுக்கு இந்த பக்கம் என்ன நடக்குன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து KN நேரு தலைமையில் இயங்குகிற முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அர்பன் வாட்டர் சப்ளை அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, பேங்க் ஃப்ராட் நடக்குது, இடி ரைடுக்கு. இந்த கேஸு இது ஒன்றும் இல்லை, முடிவாகி இது வந்து அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அங்கே ஆதாரம் கிடைக்குது. இன்னும் நிறைய இருக்குது. அதுதான் சொல்ல, வேறு ஊழலுக்கு அங்கே கிடைக்குது. 25 35 லட்சம் ரூபாய் ஒரு போஸ்டிங், 150 பேர் அதில் ஸ்கேம். அப்போ இதில் வசமாக சிக்கிட்டாரு. தயவு செய்து இது மேலே எஃப்ஐஆர் போடுங்க. டிஜிபிட்ட கொடுத்தாங்க. டிஜிபிட்ட இடி கொடுத்தாச்சு. தயவு செய்து எஃப்ஐஆர் மட்டும் போடுங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம். எஃப்ஐஆர் வேணும். எஃப்ஐஆர் வேணும். புகாரே இடி தான். புகாரே இடி தான். சஜஸ்ட் பண்ணு. போய் நீ எனக்கு இப்படி ஒரு ரெக்கார்ட் கிடைச்சிருக்கு. இதை they have to do. KN நேரு ஆனால் க்ளீனாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாருல. It is a trap. It's a trap. யாரோட ட்ராப் சார்? ஆப்வியஸா மத்திய அரசோட ட்ராப் தான். KN நேருவை முடக்கிறதுக்காக இப்படி ஒரு ட்ராப்பா? திமுகவில் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க. ஏன் வந்து செந்தில் பாலாஜி, துரைமுருகன், KN நேரு இவர்களே வந்து அந்த டிடிக்கு தேவையாக டார்கெட். நிறைய இதே மாதிரி ரைட்ஸ் நடக்குது, நிறைய எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பெரிய இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அந்த மிரட்டல் டூல் தானங்க அவங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதை மிரட்டிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதை முடிஞ்சிருச்சு, மாட்டினாங்க, அவ்வளோதான். என்ன செஞ்சிட முடியுது வச்சு? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். தமிழ்நாட்டில் அரசு வேலை வழங்குறதுல, அதுவும் நகராட்சி நிர்வாகத்துறையின் கீழே வர அரசு வேலைகள் வழங்குறதுல ஒரு லஞ்சம் ஊழல் நடந்திருக்கிறதா அமலாக்கத்துறையினுடைய புகார் அமைச்சர் KN நேரு மீல. அவரும் விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன நடந்திருக்கு சார் இதனுடைய பின்னணியில்? ஆக்சுவலாக இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேஸுங்க. இவங்க ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னா, அதுக்கு இப்போ 2 பார்ட்டாக பிரிச்சுப்போம். ஒன்று வந்து வழக்கமாக இந்த துறைக்கு, அதாவது எல்லா துறைக்கும் பெரும்பாலான அரசு துறைக்கு ஆள் வேணும் அப்படின்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு இவ்வளோ ஆள் வேணும், எங்களுக்கு இவ்வளோ பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்த கம்யூனல் அடிப்படையோ சேலரி அடிப்படையோ எல்லா தகுதி அடிப்படையில் மொத்தமாக டிஎன்பிசிக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துருவோம். டிஎன்பிசி என்ன பண்ணும், ஓகே இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்துச்சுன்னா இன்டர்வியூவும் கண்டக்ட் பண்ணி அவங்கள சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி செலக்ட் பண்ணி அந்தெல்லாம் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறைக்கு அனுப்பிடுவோம். அப்போ துறை ஒன்று, தேர்வாணையம் ஒன்று. இது தமிழ்நாடு ஃபுல்லாக பெரும்பாலான அரசு துறைக்கு அரசு ஊழியர்களை தேர்வு பண்ணுறது. டீச்சர்ஸ்க்கு தனியாக இருக்குது, யூனிஃபார்ம் சர்வீஸ் போலீஸுக்கு அது மாதிரி இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ தனித்தனியாக இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஎன்பிசிலாம் வேணாம், நம்மளே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2000 பேருக்கு 2500 போஸ்ட்டு அதுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. கால்ஃபர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1,12,000 பேர் பரீட்சை எழுதுறாங்க. பரீட்சை எழுதி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அதில் கொஞ்சம் ரிசல்ட் வருது, ரிசல்ட்டில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அது கோர்ட்டில் வந்து ரிசர்வேஷன் பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து 2,558 பேருக்கோ வேலை போட்டுறாங்க. வேலை போட்டு எல்லாம் ஜாலியாக வேலைக்கு போயிட்டாங்க. இது இப்படி முடிஞ்சிச்சு. இதுக்கு இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து அதாவது அந்த KN நேரு தலைமையில் இயங்குகிற என்ன சொல்கிறது, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் அர்பன் வாட்டர் சப்ளை அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு பேங்க் ஃப்ராட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடி ரைடுக்கு போகுது. இடி ரைடு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ரைடு பண்ணும்போது ரைடெலாம் நிறைய பண்ணிடுறாங்க. அந்த கேஸுக்காக தான் அவங்க உள்ளே போகிறாங்க. போயிட்டு ரைடு பண்ணும்போது டெலிஃபோனு, வாட்ஸ்அப் சேட்டு, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி பல்வேறு மெட்டீரியல்ஸ் எடுத்து வந்து அதெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த கேஸ் வந்து போனது கிடைக்கல. இந்த கேஸு இது ஒன்றும் இல்லை, முடிவாகி இது வந்து அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் இன்னும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அங்கே ஆதாரம் கிடைக்குது. நாட் ஓன்லி திஸ், இன்னும் பல்வேறு பிரச்சனைகள். இதான் நான் பல்வேறுன்னு திரும்பி சொல்லணும்னா அதுக்கான மீனிங் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. அதுதான் சொல்ல, வேறு ஊழலுக்கு அங்கே கிடைக்குது. கிடைக்கும் போது இதை நான் சொல்கிறது இல்லை, இடி சொல்கிறது. இடியோட ஸ்டேட்மெண்ட். இந்த கிடைக்கும் போது என்ன பண்ண, சரி மற்றதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் செலக்டிவாக இதில் ரொம்ப ப்ரமாஃபிஸ் கிளியராக இருக்குது அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வேலைக்கு 25 35 லட்சம் ரூபாய்
ஒரு போஸ்டிங்க்கு கேட்டு இந்த 2500 பேர் எழுதியிருக்காங்களே, இந்த 2500 பேரும் ஸ்கேம் பண்ணல, 150 பேர் அதில் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. அந்த 150 பேருக்கான ஸ்கேம் பண்ணதற்கான ஆதாரங்கள் அதில் இருக்குது. அதே மாதிரி என்ன மெயினாக சொன்னால் எக்ஸாமில் மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் கொஷின் பேப்பர், எக்ஸாம் குறித்த டீட்டெயில் நாங்கள் கைப்பற்றின நபர்களுடைய கைபேசி வாட்ஸ்அப் சேட்டில் எக்ஸாம் பற்றிய குறிப்புகள்லாம் போயிருக்குது. இது அப்புறம் அவனுக்கு போச்சு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ ஒரு 150 பேர் எங்களுக்கு சந்தேகப்படணும். அந்த 150 பேரை பார்த்தா அவனுடைய ரிசல்ட், அவனுடைய டீட்டெயிலும் அந்த பாஸ் பண்ணி வெப்சைட்டில் போட்டிருப்பாங்களா யாரெல்லாம் பாஸு, ரெண்டும் வந்து கோரிலேட் ஆகுது. அப்போ இதில் வசமாக சிக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து இது மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்ட்டு டிஜிபிட்ட கொடுத்துறாங்க. டிஜிபிட்ட இடி கொடுத்தாச்சு, தயவு செய்து எஃப்ஐஆர் மட்டும் போடுங்க, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கோம். எஃப்ஐஆர் வேணும், எஃப்ஐஆர் வேணும். எஃப்ஐஆர் வந்தால் தான் வீடு உள்ளே போக முடியும், இல்லைன்னா அவங்களா பண்ண முடியாது. இதில் க்ளீனான மணி லாண்ட்ரிங் இருக்குது. அது அப்படின்றது தான் இதில் வந்து 232 பேஜ் புக்லெட்டே போட்டு இதில் யார் யார் இன்வால்வ்டு, அவர்களுடைய பேர், அதில் என்னென்னா அஃபிஷியல்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி பீப்புள். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிசி இங்கே கண்டக்ட் பண்ணுற மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி வச்சு இவங்க ரொம்ப பக்கம் நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டியை பண்ணியிருக்காங்க. அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ஆட்கள், இந்த டிபார்ட்மெண்ட் ஆட்கள், பொலிட்டீஷியன்ஸு, அதுக்கப்புறம் முக்கியமான தலைவர்கள், இது மாதிரி பேர்லாம் இருக்குது. அந்த பேரெல்லாம் அந்த புக்கில் நாங்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்றது தான் இப்போ புகாரே ஈடி தான். புகார் வந்து சஜஸ்ட் பண்ணுது. நீ ரெக்கார்ட் கிடைச்சிருக்கு, இதை they have to do. நான் வேற ஒரு இடத்துக்கு போனப்பா அங்கே இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த ரெக்கார்ட்ஸ் இங்கே இருக்குது, பார்த்து இதை. ஆனால் சார் இப்போ ப்ரொவிஷன் இருக்குல்ல சார், என் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சார்பில். ஆனால் அன்னைக்கே பிரச்சனை நிறைய பேர் சொன்னாங்க. யார், நம்ம ராம்தாஸ் உட்பட பலர் இருந்து இது இங்கே தப்பு நடக்குது, இது மாதிரி டிஎன்பிசி அப்புறம் எதுக்கு இருக்குது? டிஎன்பிசி இஸ் டு கண்டக்ட் எக்ஸாம்ஸ் and give you. எஸ், அதுக்கு தான் அப்படி ஒரு அமைப்பு உருவாக்குது. அதுதான். ஆனால் வேறு துறைகளும் சிலது அவங்களுக்குள்ளே நடத்திக்கிறாங்க. எதுக்கு நடத்தணும்னு கேட்குறேன். அதான் ஏன் நடத்தணுங்கிற கேள்வி. ஓகே, நடத்திருக்காங்கல்ல, எதுக்கு நடத்தணும்? அது இப்போ அஃபிஷியலாக நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் ஒரு டெய்லர் இருக்கிறாரு, நீ துணி தேவைன்னா எல்லாரும் இங்கே தான் தைக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கும்போது நான் மட்டும் ஏன் துணி, எனக்கு தேவையான துணியை தனியாக தைச்சிக்கிறேன். சட்டத்துக்கு புறம்பா இல்லை, அதுக்கும் அனுமதி இருக்கு. எதுக்கு பண்ணணும்? அதான் சார் தார்மீக கேள்வி. இல்லீகல் இல்லைங்கிற. இல்லை, இல்லீகல் கிடையாது. அப்போ நோக்கம் என்ன? இன்டென்ஷன். இட்ஸ் நாட் இல்லீகல், பட் இன்டென்ஷன் என்ன இப்போ தெரிஞ்சு போச்சுல. 25 லட்சம். சில பணிகள் நேரடி இதே இருக்கு, பணிகள் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் அரசியல்வாதிகளை உள்ள இதை ஒருமுகப்படுத்தணும், அதை நோக்கி நகரணுங்கிறது. சென்ட்ரலைஸ்டு டிஎன்பிசின்றது சென்ட்ரலைஸ்டு. இப்போ நான் என் கட்சிக்காரனுக்கு மட்டும் வேலை போட்டு தரணும்னா நான் என்ன பண்ணுவேன், நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை போட்டு தரலாம். அது மாதிரி தான் கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷனில் நேரடி ஆட்களை அதிமுக பீரியடில் அதிமுக ஆட்களே எடுத்து போட்டாங்க. அதில் வந்து அது மாதிரி சட்டத்தை எதுக்கு மாற்றாங்க? தனக்கு சாதகமாக. இன்றைக்கி மாட்டிட்டாங்களே. இதுக்கு KN நேரு ஆனால் க்ளீனாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாருல. நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக இதை நடத்தியிருக்கோம், தீர்வை அங்கே நடத்த சொன்னதில் யாருமே கேள்வி கேட்கல. ஆனால் இந்த எக்ஸாமர்ஸ் யார் மாணவர்கள் எழுதுனாங்களோ அவங்களுடைய டேட்டாஸ் எப்படிங்க உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்துச்சு, அதான கேள்வி. மேபி யாராவது எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற லெவலில் இருக்கிற இடத்துல யாராவது மேனிப்புலேட் பண்ணியிருக்கலாம். அது வந்து KN ஒரு ஆஃபீஸில் இருந்து சர்ச் பண்ணும்போது எப்படி கிடைக்குது? See, it is a trap. It's a trap. யாரோட trap சார்? ஆப்வியஸா மத்திய அரசோட ட்ராப் தான். வேற யார்? இப்போ இவங்களே உங்களுக்கு ஆப்போசிப்பாங்களா என்ன? சரி, எலெக்ஷன் வரப்போகுதுங்க. KN எப்படியேப்பட்ட ஒரு மனிதர், அவர் இல்லாமல் தேர்தல் வந்து நடத்துறது எப்படி? ஹீஸ் அ பேக் போடணும், சீனியர் லீடரு. அவர் தூக்கி உள்ள போட்டாங்கன்னா ஓகே, என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ KN நேருவை முடக்கிறதுக்காக இப்படி ஒரு ட்ராப்பா? KN நேரு முடக்கி என்ன பண்ண போறாங்க? திமுகவை முடக்கிறது தாங்க இது. KN நேரு வாயிலா? ஆமாம், ஆல்ரெடி செந்தில் பாலாஜி இருக்கிறாரு, டைட் குடுமி மேலே போயிடுச்சு. இப்போ செந்தில் பாலாஜி எடுத்தது KN நேரு குடுமி மேலே போயிடும். KN நேரு தம்பி இவர்களோட குடும்பங்கள்லாம் மேலே சென்று விட்டால் இப்போ என்ன ஆகும்? இப்போ தேர்தல் கணக்கு தான் இதுக்கு பின்னாடி. தேர்தல் கணக்கு தான், வேற என்ன இருக்க முடியும்? எதுக்கு இவ்வளோ நாள் வந்து இப்போ எடுத்து கொடுக்குறாங்க? இப்போ இடி கொடுத்துச்சுன்னு வைங்களேன், ப்ரைமா ஃபேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு
மீடியாவுக்கும் லீக் பண்ணிட்டு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் மீடியாவுக்கு லீக் பண்ணிவிட்டு 232 பேஜ் புக்லெட்டும் அடித்து கொடுத்துட்டு இதில் இருக்குன்னு செய்தியும் போட்டாச்சுன்னா இப்போ தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணும்? பண்ணி தானே ஆகணும். எஃப்ஐஆர் போட்டு தானே ஆகணும். எஃப்ஐஆர் போடலன்னா அதுவே அரசியலுக்கு இன்னும் வந்து இவங்களுக்கு பெரிய செய்தியாக மாறிட்டே இருக்குங்களா? என்ன ஆச்சு எஃப்ஐஆர், என்ன ஆச்சு எஃப்ஐஆர்ன்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்களே. அப்போ எதுக்காக எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்ல? போட்டு ஆகும்போது வாங்க அப்படின்னு இதை பற்றி நாங்கள் விசாரிக்கணும் கூப்பிட்டு போனாங்கன்னா. ஏற்கனவே அமலாக்கத்துறை கோர்ட்டில் நிறைய விமர்சனத்துக்குள்ளாகுது சில அவங்களுடைய நடவடிக்கையின் மேலே. இப்போ இப்படி ட்ராப் பண்ணுறதோ இல்லை இப்படி ஒரு இது கொண்டு வரதோ அது இன்னும் விமர்சனம் ஆகல. வாண்டா நீங்களே ஏன் போகிறீங்க? நீங்கள் தானேங்க அதுக்கான வாய்ப்பை கொடுக்குறீங்க. திமுகவில் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க. ஏன் வந்து செந்தில் பாலாஜி, துரைமுருகன், KN நேரு இவர்களே வந்து அந்த டிடிக்கு தேவையா இவங்களை டார்கெட்? ஏன் அவங்கள அப்புறம் பண்ணணும்? அவங்களும் தப்பு பண்ணியிருக்காங்க. இதானங்க ரொம்ப இல்லை சார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் எந்த ஈடியாவது போச்சாங்க? என்னைக்காவது போயிருக்கா? ஏன் அவர் போக மாட்டேங்குது? இன்னொன்று யார் களத்தில் பெரிய டானா இருக்காங்க, பெரிய ஐ மீன் செல்வாக்கு மிக்க நபரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய நபரா? அந்த நபர் கொஞ்சம் கிளீனாக இருந்திருக்குமா இல்லையா? இந்த மீடியாக்களில் 3-8 அப்போல்லாம் அவ்வளோ கோடி அடிச்சு தானே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ கோடிலாம் கிடையாது. அது 150 பேருக்கான ஜாப் தான். ஒரு 40 கோடி. ஓகே. அந்த லூஸ்லிங் நீங்கள் வந்து 40 கோடி தான் 40 கோடி தானே, இதெல்லாம் ஏன் வந்து பார்க்க போகிறான்னு அசால்ட்டாக 8000 கோடினா தான் பயப்படுவாங்கன்னு 40 கோடி தான். அது 40 கோடினால நீங்கள் லூப்பில் விட்டீங்களே. அது பெரிய சின்ன விஷயத்தை கவனிக்காம விட்ட மாதிரியானது விட்டீங்களா நீங்கள்? அப்போ அதில் மாட்டீங்களா? இதை அப்படி பயன்படுத்திக்க முடியுமா சார்? டெஃபினட்டாக பயன்படுத்திக்க முடியுங்க. இல்லை தேர்தல் ஆதாயத்துக்கு. எஸ், அவர் மத்தியில் ஆள்பவர்களும் ரொம்ப நேர்மையாளர்கள் கிடையாது. இவங்களும் நாங்கள் குற்றமே பண்ணாத கொள்ளையடிக்காத நேர்மையாளர்களும் கிடையாது. அப்போ இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே விஜய் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மறைமுகமாக 2 பேரும் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கீங்கன்றாரு. ஆனால் இப்போ இன்னொரு தலை அங்கே போகுது. நிறைய இதே மாதிரி ரைட்ஸ் நடக்குது, நிறைய எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பெரிய இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அது மிரட்டல் டூல் தானேங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை மிரட்டிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதை முடிஞ்சிருச்சு. இந்தியாவுடைய வருமான வரின்றது நாட் ஈவன் ஐ திங்க் 1%, ரொம்ப கம்மி, நாட் ஈவன் 10%. இந்தியாவுடைய வருமானத்தை நம்ம செலுத்துகிற வருமான வரி இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு 1%, 2% ஒதுக்குது. ஆனால் இந்த இந்தியா வந்து சம்பாதிக்கல இதை வச்சு, அதை விட அதிகமாக இந்த வருமான வரி அதிகாரிகளுக்கு செலவு பண்ணுது. ஓகே. அப்போ எதுக்கு செலவு பண்ணுது? இன்கம் டேக்ஸை அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்றது ஒரு கோரிக்கை. அதுக்காக வைக்கப்படுற வாதம் ஏங்க 1% 2% தான் நம்ம இன்கம் டேக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஆனால் அதை விட நீங்கள் அதிகமாக இந்த அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுத்து ஆஃபீஸ் செயல்படுத்திங்கன்னா இது எதுக்கு அப்படின்னா அதுதானே மிரட்டல் டூலு. அதை வச்சு தான் மிரட்டணுமா இல்லையா? ஸோ அப்போ இவங்களும் இது ஒரு நெருக்கடி இல்லை, மாட்டினாங்க அவ்வளோதான். என்ன செஞ்சிட முடியும் இதை வச்சு? எலெக்ஷன் நேரத்தில் ஒரு தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. KN நேரு வந்து ஒரு முக்கியமான ஆளுங்க. பிளானிங்லேருந்து ஃபண்டிங்லேருந்து எல்லாத்தையுமே பார்க்குறவர். அவர் தூக்கி உள்ளப்பட்டா என்ன ஆகும்? ஸோ தேர்தலில் திமுக முடங்கணுங்கிறதுக்கு ஏங்க இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, எடப்பாடி என்ன சொன்னார்? தேர்தல் வரட்டும், எத்தனை அமைச்சர்கள் உள்ளே இருக்காங்க, எத்தனை அமைச்சர்கள் வெளியில் இருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அதோட கனெக்ட் பண்ணி இதை பாருங்கள். தேர்தல் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இல்லை, நாட் ஓன்லி தட். அது ஒரு 5 அமைச்சர்கள் உள்ளே இருந்தாங்கன்னா பீப்புள் இம்பேக்டும் இருக்கும், பர்செப்ஷனும் இருக்கும், ப்ளஸ் வேலை செய்கிறக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. ஆமாம். ஓகே. ஸோ இப்போ இந்த KN நேரு அப்பாவிங்க, அவர் தவறே பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு யாராவது ஒரு பொதுமக்கள் நம்போனா, இல்லை திமுக நம்போனா? புரியுதா? ஓகே. இது வந்து இட்ஸ் கோயிங் டு பிகம் a big problem for DMK. ஓகே. நன்றி சார், உங்கள்ட்ட நீங்கள் பரபரப்பு மிக்க நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.